தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்திற்கு அனைத்து ஊடக பிரிவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்தோம். அதை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக, தலைமை கழகம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து 1 கோடி வாக்குகளுக்கு மேல் பெற்று ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிறோம். இந்த கூட்டணியின் வெற்றிக்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், எல்லா நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் கடைசி வரைக்கும் இந்த போரில் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வெற்றி வீரர்களாக களத்தில் இறங்கி போராடிய எங்களது 5 வேட்பாளர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 35 வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டணி ஒரு நல்ல புரிதலோடு மக்களிடம் அமோகமான ஒரு வரவேற்பை பெற்றது. ஊடக மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே நாங்கள் தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருத்தராக என்கிட்ட பேட்டி கேட்க வந்தீங்க. அதனால தான் உங்கள் அனைவரையுமே ஒரே நேரத்தில் அழைத்து தலைமை கழகத்தினுடைய அந்த அறிவிப்பை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் அத்தனை பேரையுமே நம்ம அழைச்சிருக்கிறோம். இன்றைக்கு இங்கே 4 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. கடலூர் வேட்பாளர் சிவக்குழுந்து அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரும் இங்கே சேர்ந்துருவாங்க. இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு வாக்குகளை பெற்றிருக்காங்க. சென்னையில் பார்த்தசாரதிக்கு மட்டும்தான் குறைந்த வாக்குகள். ஆனால் திருவள்ளூரில் நல்லதம்பி, அதே போல் தஞ்சாவூரில் சிவநேசன், கடலூரில் சிவக்கொழுந்து, விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமிஷத்தில் அவர் தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார். வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இது அத்தனை மக்களுக்கும், அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும். இன்றைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறு வயதிலேயே இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை. அந்த மிகப்பெரிய சோகத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை. நான் இந்த தேர்தலில் வேணாமா, இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமாக தான் இருக்குது, என்னால் இன்னும் அந்த சோகத்திலேருந்து நான் வெளியே வரலன்னு தான் விஜய பிரபாகர் எவ்வளவோ சொன்னார், எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் சொன்னார். ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள், தலைமை கழகம் எல்லாம் விஜய பிரபாகர்கிட்ட இல்லை, நீ இந்த முறை போட்டியிடணும், அப்பா இல்லாதத போது நீ போட்டியிடணும் விருதுநகர்லன்னு சொன்னதுனால அந்த அன்பு கட்டளை ஏற்று தான் அவர் போட்டியிட்டார். ஆனாலும் கடைசி வரைக்கும் எதுலேயுமே தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடலை. நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே நேரத்தில் எங்கள் 5 வேட்பாளர், அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும், கடலூர் தொகுதி மக்களுக்கும், மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும், விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எத்தனையோ தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் வீறுநடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் விஜய பிரபாகர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம்.
அதற்கான காரணம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மொத்தம் விருதுநகர் தொகுதியில் 10 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதில் விஜயபிரபாகர் அவர்கள் பெற்றது 3,80,878 வாக்குகள். அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் 4,379. அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக் தாகூர் அவர்கள் அந்த 4,379 வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை தபால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜயபிரபாகர் இழந்தது 0.4%. அதாவது 0.5% கூட கிடையாது, 0.4% தான் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார்கள். விஜயபிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜயபிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது. எனவே தான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்றைக்கி அழைச்சிருக்கிறேன். இப்போது இந்த இந்த ஷீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரியும் எப்படியெல்லாம் அங்கே வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு அறிவிப்பில் இருந்து நாங்கள் இதை மொத்தமாக எடுத்திருக்கோம். எதுலேயுமே 10,000 வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரலை. வெளியே ஊடகங்கள் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்டில் அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை எழுதி கொண்டு ஆர்ஓ கிட்ட கொடுக்குறார். ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டையே பல முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்கே இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியதானே, எதற்காக நிறுத்துறீங்க? 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலெக்டர் வெளியே சொல்கிறார், எல்லாரும் மத்தியிலும் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால் இதை சமாளிக்க முடியல, என்னுடைய ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்கே நடு மையத்திற்கு அறிவிச்சிருக்கிறார். அப்போ யார் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கறது? யார் அவரை இந்த மாதிரி செயல்படாமல் தடுக்கிறது? எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணுன்றதுனால தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல். எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்கிறார். அது வரைக்கும் 4 தொகுதிகளில் இன்னும் போயிட்டு தான் இருக்குது கவுண்டிங். அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு 40ஐயும் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்கிறார். அப்போ எதை வச்சு அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா விருதுநகர் தொகுதியில் மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் 1 மணிக்கு மேலே தான் அமைச்சர் பெருமக்கள் 3 அமைச்சர்கள் அங்கு சென்று 1 மணி வாக்கில் மாணிக் தாகூரோடு சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்கிறார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம். அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அவங்களே அவங்களுடைய அஃபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் மாணிக் தாகூர் அவர்களும் 1 மணி ராத்திரியில் அங்கே உட்காந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுவே முதல் தவறு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங்கை நிறுத்துகிறார்? நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் அங்கேயே கேட்கல, ஏன் இதை
அங்கேயே தடுத்திருக்கலாமே, உங்களுடைய பவர் ஏஜென்ட்டு எங்களுடைய பவர் ஏஜென்டராக அண்ணன் வந்து கேடிஆர் தான் அங்கே இருந்தார். அவர் வந்து முறையிடுகிறார், தவறு நடக்கிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார். கேடிஆர் அண்ணன் கேட்குறார், இங்கே வந்து கவுண்டிங் சரியில்லை, தவறு நடக்குது, இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளோ முறையை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம கட்சி சார்பாக, அதிமுக சார்பாக அங்கே உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்குறாங்க, இது வந்து இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீகவுண்டிங் போகணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அங்கே இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவிசாய்க்கலை. அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில் போலீஸ் ஃபோர்ஸை ஃபுல்லாக உள்ளே இறக்கி, ஐஜி டிஐஜியிலேருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ளே இறக்கி அங்கே வந்து ஒரு நியாயத்திற்கு செவிசாய்க்காமல் அவங்க வந்து கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, 13வது ரவுண்டுக்கு பிறகு அங்கு தவறுகள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்கிறாங்க. 5 பாக்ஸு, அதாவது 13வது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு 18வது பாக்ஸுக்கு போயிட்டாங்க, இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங். அப்போது கேடிஆர் அண்ணன் கேட்குறாரு, ஏன் இந்த 5 பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து 18வதுக்கு போகணும், ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான், அதை தடை விதித்த பிறகுதான் மறுபடியும் 13ல் இருந்து 13, 14, 15, 16, 17 இவிஎம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் அப்புறம் 18, 19 இதில் 3 இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க, அதை ஓப்பனே பண்ணல. அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை என்று முறையிட்ட பிறகு, அதற்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த அந்த சீட்டு இருக்கு இல்லையா, ஓட்டு போட்ட சீட்டு, அதை வச்சு கவுண்டிங் பண்ணி 25வது ரவுண்டு வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தபால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலையுமே காலையிலே முதல் வேலையாக தபால் ஓட்டுகளை வந்து எண்ணிடுவாங்க. ஆனால் விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடித்து மிட் நைட் வரைக்கும் தபால் ஓட்டை எண்ணினது ஒன்லி விருதுநகர் தொகுதியில் மட்டும்தான். இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது. எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாம் 40 தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் அங்கே நடந்திருக்கிற ஒரு விஷயம். நாங்கள் உடனடியாக அதை வந்து கேட்கும்போது அது வந்து யாருமே அதை செவிசாய்க்கலை. அதனால் இன்றைக்கு நாங்கள் இதை தேர்தல் ஆணையத்திடம் நேற்றே இமெயில் மூலமாக ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேற்றே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம். எனவே நான் வந்து தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நிச்சயமாக அங்கே ரீகவுண்டிங்கை உடனடியாக செய்து என்ன அங்கே ஆக்சுவல் ஓட்டு வந்தது என்பதை நிரூபிக்கணும். உண்மையிலேயே அது இல்லை அப்படின்னா நான் தலைவனுக்கு ஏற்றுக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர், இதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 50-60 வருஷமாக கட்சி நடத்துகிறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிற்கிறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்கள் ஜெயிச்சதை அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு தொகுதியில் கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர், அப்படின்னு பெரிய மனசோட நீங்கள் அவரை வந்து ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் வந்து போற்றியிருப்பேன், வரவேற்றிருப்பேன். அதுலேயும் சூழ்ச்சி செய்து அவர் வந்து ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி, கலெக்டரே என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல, என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கே நடந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம், மீண்டும் விருதுநகர் தொகுதியில் ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீகவுண்டிங்குக்கு அனுமதித்தால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீகவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜு முன்னாடி நியாயமாக அந்த ரீகவுண்டிங் நடக்கணும். இதே ஏஆர்ஓ அதே ஆர்ஓ மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும். அது நியாயமானதாக நடக்க வேண்டும். அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒருத்தராக கேளுங்க. என்னங்க? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்கோம். இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்துருக்குறோம். இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸாக பார்த்துருக்குறோம். கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்துருக்குறோம். 5 ஆண்டுகள் கழித்து தான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சபாநாயகரை ஒருத்தர் இருக்கார், அவர் மேலேயே வழக்கு இருக்கிறது. ஆனால் இதை 3 வருஷம் முடித்து 4வது வருஷம் சபாநாயகராக அவர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். நான் என்ன கேட்டுக்கிறேன், இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் இப்போ 5 தொகுதியில் போட்டிட்டோம், வேறு யார் தொகுதியை பற்றி நான் ஏன் கேட்கல? ஓகே, மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் அவங்க தோல்வி விட்டுறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எதற்காக விஜயபிரபன் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்கை நிப்பாட்டி அங்கே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி செல்ஃபோன் ஆஃப் பண்ணி ஒரு 10 முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்கே நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியுது. இதை தான் நாங்கள் கேட்குறோம். உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கேன். நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோர்ட்டுக்கு போயிட்டா உண்மையிலே உடனடியாக அதற்கு தீர்வு வருமா அப்படிங்கிறத உங்ககிட்டயே நான் கேட்குறேன். பத்திரிகையாளர்களாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக அதுக்கான தீர்வை கோர்ட்டு உடனடியாக கொடுக்கட்டும்னு சொல்லுங்கள். நாளைக்கே நாங்கள் கோர்ட்டுக்கு போகிற தயாராக இருக்கோம். ஆனால் ஒன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, அதை நாங்கள் ஒன்றும் இப்போ பேச முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நாங்கள் கேட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் 45 நாட்கள் வரைக்கும் நமக்கு உரிமை இருக்குது ரீகவுண்டிங் கேட்குறதுக்கு. அதனால தான் நாங்கள் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இதை கேட்குறோம். ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நான் எழுதுனதை விட என் மார்க்கு கம்மினா இமிடியேட்டாக ரீகவுண்டிங் போகிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸே. இது என்ன எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல். 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலே கடைசி நேரத்தில் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது அனைவராலும் ஒற்றுக்கொள்ளப்படும் போது இது தேர்தல் ஆணையம் உரிய நீதி எங்களுக்கு தர வேண்டும் என்று இதை மூலம் நான் கேட்டுக்கிறேன். இல்லை, ஏற்கனவே தேர்தல் நடந்த பொழுதே ஒரு வாக்காளரே, அதாவது மாணிக் தாகூர் அவரே நேரடியாக போய் 1.25 லட்சம் மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு பூரா பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கினது நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வித் எவிடன்ஸ் நாங்கள் தேர்தல் ஆணையரிடம் நாங்களும் கொடுத்துருக்கோம், பிஜேபியும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ தேர்தல் விதி ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இப்பொழுதைக்கு இது தள்ளி வைக்கப்படுகிறது, தேர்தல் முடிந்த பிறகு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அப்போதைக்கு அதை முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அப்பொழுதே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு வேட்பாளர். இப்போ ஓட்டு காசு கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், மறைமுகமாக யாரோ போய் கொடுப்பாங்க. இது வேட்பாளரே நேரடியாக போய் 1 லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து வாங்குறாரு வீடு வீடாக போய். இது வித் வீடியோ ஃபோட்டோஸோட எவிடன்ஸோட எல்லாமே எங்ககிட்டையும் இருக்குது, பிஜேபி கிட்டையும் இருக்குது. அதை வச்சே நிச்சயமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ கடைசியில் கவுண்டிங்லேயுமே தவறு நடந்திருக்கிறது. இதை தான் நாங்கள் தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒருங்கிணைப்பும் இருந்தது. இது எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது தான். இது எங்கள்கிட்ட மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்து தான் செயல்பட்டோம். மிகப்பெரிய ஒரு உடன்பாடோட நல்ல புரிதலோடு தான் நம்ம போட்டிட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக யார் மேலேயும் நாங்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை.
இந்த சூழல்ல பாஜக கூட்டணி சென்றிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த வருத்தப்படுற மாதிரியான வருத்தப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. இது நாங்கள் தெளிவாக சிந்தித்து எடுத்த முடிவு தான். இதில் அவசரமாகவோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது ஒட்டுமொத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து நாங்கள் உறுதியாக தீர்மானமாக எடுத்த முடிவு தானே ஒழிய பிஃபோர் ரிசல்ட் ஒன்று ஆஃப்டர் ரிசல்ட் ஒன்றெல்லாம் எங்கள் கருத்துக்களை நாங்கள் மாற்றிக்கிறதா இல்லை. நாங்கள் எடுத்த முடிவு நாங்கள் சரியான ஒரு முடிவு தான் இதில் எடுத்திருக்கோம். இப்போ வேணால் சொல்லலாம், நாங்கள் கடந்த 10 வருஷம் என்டிஏ அலையன்ஸில் தானே இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை கூட்டணியும் ஒன்றா இணைஞ்சு தானே போட்டி போட்டோம். ஏன் அப்போ வெற்றி வரல? அதை நான் கேள்வியை எழுப்பலாம் இல்லையா? இப்போ அவங்களோட இணைஞ்சிருந்தால் வெற்றி வந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் ஆஃப்டர் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசுகிற பேச்சு. இது கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற்றிருப்போமா இல்லையான்றதை ஜோசியம் சொல்ல முடியாதுண்ணா. ஏன் அப்போ என்டிஏ அலையன்ஸில் நாங்கள் இருந்தப்போ வெற்றி பெறலை? அதனால் இது இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறது தவறு. நிச்சயமாக மக்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயம் தேமுதிக அவங்க வழங்குவாங்க என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களுடைய வேட்பாளர்களுடைய ரிசல்ட்டை தான் நான் சொல்ல முடியும். எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்ட 5 தொகுதியில் நடந்தது நான் சொல்லிட்டேன். மற்ற எல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்விட்டுறதுன்னா நான் அதை பற்றி பேசல, நான் ஏற்றுக்கிறேன். பட் விஜயபிரபாகர் விஷயத்தில் கடைசி நிமிடம் வரைக்கும் அது இழுத்து சூழ்ச்சி செய்து கவுண்டிங்கை நிப்பாட்டி எல்லா பிரச்சனையும் உண்டாக்கி அது விஷமத்தனமத்தோட வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் கருத்து. அதனால் நிச்சயமாக இதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு செல்வோம். யார் இருக்கும்? இப்போ யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தானே. இப்போ மாணிக் தாகூர் அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக அவர் தான் எம்பியாக இருக்கார். இல்லை, அது நீங்கள் கலெக்டர்கிட்ட தான் கேட்கணும். மிஸ்டர் நீங்கள் இதை விருதுநகர் மாவட்ட கலெக்டர்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் பத்திரிகைக்காரர்கள் கேட்கணும். ஏன்னா கவுண்டிங் நடக்கிற அந்த மையத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு ப்ரெஷர் ஓவராக இருக்குது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன், என்னால் இன்றைக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஆஃப் பண்ணுறாரு. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கவுண்டிங்கை நிறுத்துறாரு. 13வது ரவுண்டுக்கு அப்புறம் நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் 18 கேடிஆர்என்எஸ் கேட்ட பிறகு தான் 18வது ரவுண்டில் ஆரம்பிக்கிறார். நடுவில் 5 ரவுண்டை விட்டுட்டு போகிறாரு. ஏன் இந்த குளறுபடி? அதுதான் நாங்கள் கேட்குறோம். அப்போ யார் ப்ரெஷர் பண்ணது அப்படிங்கிறது மாணிக் தாகூருக்கும் தெரியும், கலெக்டருக்கும் தெரியும், அங்கே இருந்த மக்களுக்கும் தெரியும். இந்த கேள்வியை நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். இல்லையே, போன வாட்டி விட இந்த வாட்டி கூடி இருக்கிறது. நீங்கள் கரெக்டாக கணக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன். கிடையாது, இல்லை, கூடி இருக்கிறது. இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 1 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறோம்ல. அப்படி பார்த்தா எல்லாருடைய வாக்கு சதவீதம் சிலருக்கு குறைஞ்சிருக்கு, ஏறி இருக்கு. இன்னைக்கு 40 தொகுதியிலையும் திமுகவை தவிர யாருமே வெற்றி பெறலை. எல்லாமே இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுதான் நான் கேள்வி கேட்குறேன். அப்புறம் எதுக்கு ஜனநாயக திருவிழான்னு ஏன் சொல்றீங்க? சரி சரி சரி, என்ன வெற்றி தோல்வி என்பது எல்லா கட்சிக்கும் சகஜம்தான். இதே திமுக ஒரு இடத்துல மட்டும் வெற்றி பெற்று அனைத்து தொகுதியிலையும் தோக்கலையா? இன்னைக்கு பாஜக 3வது வாட்டி ஆட்சி அமைக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஒரு இடத்துல தான் பாஜக வெற்றி பெற்று அத்தனை தொகுதியிலையும் தோக்கலையா? இதே அம்மா ஜெயலலிதா இருந்தப்போ 38 தொகுதி ஜெயிச்சாங்க. திமுக எல்லாமே தோக்கலையா? அதுக்கு பிறகு அதிமுகக்கு அப்புறம் திமுக வந்தாங்க, அவங்க 38 ஜெயிச்சாங்க. மீதி 2 இடம் அதிமுக ஜெயிச்சது. நான் ஒன்று விஷயம் கேட்குறேன். இது வரைக்கும் 15 ஆண்டு காலமாக மத்திய அரசிலிருந்து எந்த பலனையும் பெறாமல் ஏமாற்றப்பட்டு இருப்பவர்கள் தமிழக மக்கள் மட்டும்தான். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏற்கனவே 10 வருஷத்தை இழந்துட்டோம். இப்போ மீண்டும் இன்னொரு 5 வருஷத்தை தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் இழந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பல திட்டங்களை நாம் கொண்டு வர முடியும்.
இங்க பாருங்க, 1 பெருசா 10 பெருசானா 10 தான் பெருசு, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அவங்களுக்குள்ள நடக்கிற உட்கட்சி விஷயத்தை நான் பேச தயாரா இல்லை. இதை டீல் செய்ய வேண்டியது அதிமுகவில் இருப்பவர்கள் தானே ஒழிய தேமுதிக கிடையாது. அதனால 1 பெருசா 10 பெருசானா 10 தான் பெருசு. அதனால ஒண்ணு ஒரு பக்கம் திருமதி சசிகலா சொல்றாங்க, ஒருமையா இருந்தா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நான் செய்யக்கூடிய துரோகமாக மாறிடும். எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கட்டாயமா தேவை. நான் என்ன சொல்றேன், ஒற்றுமையா இருந்தா வெற்றி உறுதி, அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க ஒன்று சேர்றாங்களா சேரலையா அப்படின்னு தேமுதிக சார்பாக நான் சொல்ல முடியாது அந்த கருத்தை. இது அவங்க உட்கட்சி விஷயம், அவங்க உட்கட்சி விஷயம். இது பேச வேண்டியது அதிமுகவை சேர்ந்தவர்கள் தானே ஒழிய தேமுதிகவை சேர்ந்தவர்கள் கிடையாது. சார், இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில தான் இருக்கும், இது தொடரும் என்று நான் பிரச்சாரத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் அதை தான் சொல்கிறேன். அவங்க ஒற்றுமையோடு வருகிறார்களா 26ல், இல்லை அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் வராரா என்பது நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. இது அவங்க தாங்க டிசைட் பண்ணோம். அவங்க கட்சி விஷயம், அவங்க எல்லாரும் கூடி பேசி ஒன்றா ஆனாங்கன்னா அது வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. பட் வராங்களா இல்லையான்றதை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதை இது மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, என்கிட்ட கேட்குறத விட மக்கள்கிட்ட கேளுங்க. ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம், கூட்டணி பலத்தை கொண்டு தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. அது ஒன்று. அதனால் இது ஒன்றும் அப்படியே பெரிய இமாலய வெற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி பல வெற்றிகளை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் நான் கேட்குறேன், போன வாட்டி 38 MP ஜெயிச்சிங்களே, என்ன நல்லது தமிழ்நாட்டுக்கு திமுக பண்ணுச்சு? அது மட்டும் நான் கேள்வியாக எழுப்புறேன். இப்போ 40 ஜெயிச்சிட்டிங்க, சந்தோஷம். தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 40 ஜெயிச்சதுனால தமிழ்நாட்டுக்கு காவேரியிலேருந்து தண்ணியை உடனடியாக கொண்டு வந்துடுறீங்களா? கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துடுறீங்களா? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை, அதை கட்டி முடிக்கிறீங்களா? நீட் எக்ஸாமை உடனடியாக ஒரு கையெழுத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோன்னு சொன்னார் உதயநிதி, விரட்டுறாரா? இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லட்டும். அப்போ தான் இது உண்மையில் வெற்றியா தோல்வியா என்பதை நான் பதில் சொல்ல முடியும். அவருக்கு ஒரு புது அனுபவம், இந்த தோல்வி அப்படிங்கிறது. மக்களுடைய தோல்வியை பார்த்து அம்மாவை என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? அடுத்த ராஜ்யசபா எப்படி சொல்லிருக்கலாம்? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கேப்டனும் சரி தேமுதிகவும் சரி எதிர்நீச்சல் போட்டே தான் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். சினிமா துறையிலும் சரி அரசியலிலும் சரி கேப்டன் சந்திக்காத சவால்கள் இல்லை, துரோகங்கள் இல்லை, வீழ்ச்சிகள் இல்லை. எல்லாத்தையும் சமாளித்து தான் நாங்கள் வரோம். என் விஜய் பிரபாகர் முதல் முறையாக இந்த வாட்டி தேர்தல் களத்தில் வந்திருக்காரு. அதை எல்லாரும் சேர்ந்து பெரிய மனசோட உண்மையாக அவரை ஜெயிக்க வச்சுருந்தா சூழ்ச்சி இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களே இந்த ஆட்சியை வரவேற்றிருப்பாங்க. ஆனால் அதையும் கடைசி வரைக்கும் சூழ்ச்சியில் கொண்டு போய் ஒன்றுமே தெரியாத ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் அவரை போய் இன்றைக்கி வீழ்த்தி சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா இதில் ஒரு அம்மாவை நான் என்ன சொல்ல முடியும்? ஆனால் இந்த தோல்விகளை எல்லாம் கண்டு துவண்டு போகும் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிடையாது. அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது மாதிரி இதோ 19 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பித்து, எத்தனையோ வெற்றிகளையும் பார்த்துருக்கோம், எத்தனையோ தோல்விகளையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் கேப்டனையே இழந்து இன்றைக்கி இந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், எங்கள் உண்மை தொண்டர்களுடைய உறுதுணையோடு மீண்டும் தேமுதிகவை நாங்கள் வெற்றி நடை செய்வோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுவோம். 2014 19% ஏற்கனவே இல்லை, அதான் சொன்னல உங்களுக்கு, என்டிஏல நாங்கள் 10 வருஷம் இருந்தோம். 2019 14 நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தப்போ 19% வாக்குகள் அப்போ பெற்றோம். சரிங்களா?
அப்போ எல்லாருமே ஒன்றா இருந்து பெற்றது. இப்போ பாஜக இன்னும் இன்னைக்கு இவ்வளோ சதவீதம் வாங்கி இருக்குதுன்னா வாழ்த்துக்கள். எந்த ஒரு கட்சியும் அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும், வெற்றி அடையணும் தான் எல்லா கட்சியும் இன்னைக்கு உழைக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, சந்தோஷம். இனி எதிர்காலம் எப்படி வரும்ன்றதை அவங்க தான் அதை சொல்லணும். அதான் நான் சொல்லிட்டேன்ல, நல்லாட்சி கொடுத்துருக்காங்களா இல்லையா என்பதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, பத்திரிகையாளர்களாகிய நீங்கன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி அவங்க சட்டமன்ற தொகுதி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலை. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. அந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க வெளியிட்ட அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வியை உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி வைக்கிறேன். அதில் தான் சில குறிப்புகளை உங்கள் முன்னாடி கேட்டேன். அதெல்லாம் முதல்ல அவங்க செய்யட்டும், அப்போ நான் ஏற்றுக்கிறேன் இது உண்மையிலேயே நல்ல ஆட்சி தான். அதனால் இது நான் சொன்னால் எதிர்கட்சி அப்படி தான் குற்றம் சொல்லுவாங்க. நான் சொல்லலைங்க, மக்கள்கிட்ட போய் நான் தான் சொல்கிறேன். கேப்டன் சொன்னார்ல, எப்பா எங்களை விட்டுருங்க, நாங்கள் வரவே இல்லை களத்துக்கு, நீங்களே இருங்க, நீங்களே மக்களுக்கு நல்லது செய்யுங்க, இந்த தமிழ்நாட்டை சிறப்பாக கொண்டு போங்க, நாங்கள் வேணால் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கணும் தலைவர் சொன்னார்ல, அதே தான் நானும் சொல்கிறேன். வாங்க, நீங்களே நல்லது பண்ணுங்க, ஊழல் இல்லாமல் நேர்மையான ஆட்சியை கொடுங்க. இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குங்கிறாங்கன்றதை மனவேதனையோட முன்னாடி நான் கேட்குறேங்க. நேற்று நான் ஒரு குறிப்பு பார்க்குறேன், 54 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் இன்றைக்கி வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக்கும் கஞ்சாவும் லஞ்சம் ஊழலும் இதுதான் இருக்குது. எந்த சாலையாவது நீங்கள் நம்ம சென்னை சிட்டியில் இருக்கோம், எந்த ஒரு சாலையாவது பயன்பாட்டுக்குரியதாக இருக்குதா? தயவு செஞ்சு சொல்லுங்கள். இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் அந்த ரோட்டில் போகிறீங்க வர எத்தனை பேருக்கு ஸ்பைனல் கார்டு அவுட்டு ஓப்பனாக ஒத்துக்கங்க. அந்த அளவு ஒரு மோசமான சாலைகளை இன்றைக்கி நிர்வகிச்சிருக்காங்க. கேட்டால் சிங்கப்பூருக்கு இணையான ஒரு சென்னை சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க. இதே கூவம், இப்போ தான் நான் சைனா போயிட்டு வந்து உங்ககிட்ட நான் அறிக்கை கொடுத்தேங்க, இதே கூவம் தாங்க அங்கேயும் இருக்குது. ஆனால் அந்த கூவத்தை அந்த அளவு அவங்க பராமரித்து அந்த நீரோட்டமான அதை வைத்து அந்த மக்களுக்கு அந்த தண்ணீரை ரீசைக்ளிங் பண்ணி உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பாலங்கள், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு, மக்கள் தொகையில் இந்தியாவுக்கு இணையாக இருக்கும் சைனா இன்னைக்கு நம்மளை விட 100 ஆண்டு காலம் முன்னாடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சரித்திரத்தை எல்லாம் இவங்க படைக்கட்டும். அப்போ நாங்களே ஒதுங்கி சிறந்த ஆட்சி பண்ணுறாங்க, நீங்களே பண்ணுங்கன்னு நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கோம். எதுங்க? இன்றைக்கி தாங்க நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் நேற்றே அனுப்பிட்டோங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் உரிமையோடு கேட்குறோம். நிச்சயம் அவங்க எங்களுக்கு செவி சாய்ப்பாங்க என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதைத்தான் அவங்க சொல்லுவாங்கன்னு தான் நான் கேட்குறேன். வேட்பாளரும் கேட்டார், எங்களுடைய பவரேஜ். ஆமாங்க, இல்லை பவர் ஏன் மாணிக் தாகூர் பேசிட்டாராமா? மாணிக் தாகூர் அங்கே வரும், அங்கே தானே உட்காந்துருந்தாரு. அவர் பக்கமாக வசனமாக பேசிகிட்டு இருந்தார் மாணிக் தாகூர். அவரும் வாய் மூடி அமைதியாக தான் இருந்தார். அவரும் ஒரு வார்த்தை பேசலையே. ஏன் அது விஜய் பிரபாகரை மட்டும் கேட்குறாரு? அவர் என்ன பக்கம் வசனம் படிச்சுட்டு இருந்தாரு? அதைத்தான் நான் சொல்கிறேன். அவர் தான், அதுக்கு தான் நான் ஒரு பவர் ஏஜென்ட்டாக ஒரு முன்னாள் அமைச்சர் எங்கள் கூட்டணி சார்பாக ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்கும்போது அவர் தான் அதை பேசணும். இவர் முதல் முறையாக இன்னைக்கு களத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அண்ணன் கேடிஆர் கேள்வி எழுப்புறார், இது தவறு நடக்குது, உடனடியாக கவுண்டிங்கை நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு என்னால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னு கவுண்டிங்கை நிறுத்துறாரு. இதுதான் அங்கே நடந்தது. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் 2 மணி நேரம் கவுண்டிங் ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க? ஏன் 13வது பாக்ஸ்லேருந்து 18வது பாக்ஸ்க்கு ஏன் போகிறீங்க? ஏன் தப்பால் ஓட்டு லாஸ்ட்டில் 1 மணி வரைக்கும் எண்றீங்க? ஏன் இந்த முறைகேடுகள் என்பது தான் எங்கள் கேள்வி. எதுங்க? இல்லை, இது தேமுதிக வேட்பாளர் என்பதனால தேமுதிக சார்பாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டிருக்கோம். அது செல்வ பெருந்தகை கிட்ட போய் கேளுங்க, ஏன் அப்படி சொன்னாருன்றத. அவர் கருத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொன்னதை நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நாங்கள் அவங்க கூட தாங்க கூட்டணி, அவங்க கூட தாங்க தொடர போகிறோம்.
சரிங்களா? அதுக்காக செல்வ பெருந்தகை ஒரு கருத்து சொல்வார், இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்வார். அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறதே இல்லை. அவர் சொன்ன கருத்துக்கு பதில் அவர்கிட்ட கேளுங்க, எங்கள் கருத்துக்கு எங்ககிட்ட பதில் கேளுங்க. நிச்சயமாக அதிமுக எல்லா வகையிலுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இந்த கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம். சிறப்பான முறையில் இந்த தேர்தல் பணிகள் நடந்தது. இங்கே அத்தனை வேட்பாளர்கிட்டையும் கேளுங்க எந்த அளவு அவங்களுக்கு அதிமுக தேமுதிக இணைஞ்சு பணியாற்றிட்டு. மீதி 35 தொகுதியிலையும் அதிமுகவுடன் தேமுதிக நிர்வாகிகள் எந்த அளவு ஒற்றுமையோடு செயல்பட்டாங்க என்பது அதிமுகவினருக்கு தெரியும். அதனால் சிறப்பான ஒரு கூட்டணி நிச்சயமாக இந்த தேர்தலில் இல்லை என்றாலும் வருங்காலத்தில் மகத்தான வெற்றியை இந்த கூட்டணி பெறும். ஓகே, விஜய் பிரபாகர் பேசுங்க. யாரு? கரெக்டான வாக்கு எண்ணிக்கை எதுவாக இருந்தாலுமே தண்ணி முறையோடு நாங்கள் எங்கள் பொதுச் செயலர் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னமோ அது தேர்தல் முறையோடு செஞ்சால் அது சந்தோஷமாக ஏற்படுத்தப்படும். மக்களுக்கு உழைக்க முடியலன்றது தான் வேதனை தான். இல்லை, இது வந்து இன்னும் நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஜெயிச்சிருந்தேன்னா இன்னும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போய் அவங்களுக்கு செய்ய முடியுது எல்லாமே நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவாங்கன்றப்போ ஒரு இவ்வளோ டஃப்பு கொடுக்கும்போது ஒரு வாய்ப்பு மக்கள் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த விஜய் பிரபாகர் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவங்க எல்லாருமே நிரூபிச்சிருப்பேன். இப்போ ஒரு காலதாமதம் 5 வருஷம் தள்ளுதா இல்லை ரீகவுண்டில் திரும்பி வரானா என்பது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி விருதுநகர் வாக்காளர் பெருமத்தில் யாரும் எனக்கு ஓட்டு போட்டாங்களோ இந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அது என்னோட சொந்த ஊர். மீண்டும் அங்கே நான் வருவேன் இந்த நான் சொல்லிக்கிறேன். அதுதாங்க வேதனையான ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. அப்போ எதுக்கு ஜனநாயக திருவிழான்னு ஏன் சொல்கிறீங்க? ஆட்சியாளர்களின் திருவிழான்னு சொல்லாமல இதை மாற்றி யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய திருவிழா. 40 ஆட்சியாளர்களையும் ஜெயிச்சதாக அறிவிச்சுட்டு போயிருங்கன்ற. இதுக்கு எதுக்கு ஒரு திருவிழா? இதுக்கு எதுக்கு ஒரு தேர்தல்? இதுக்கு எதுக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு? எதுக்கு இவ்வளோ எத்தனை கோடி இது வந்து கவர்மெண்ட்டோட காசு இதில் செலவு? எதுக்கு ஆட்சியாளர்களின் திருவிழா என்று மாற்றி அமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி விஜய் பிரபாகர் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேமுதிக சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் விருதுநகர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். நிச்சயமாக கேப்டன் ஆசீர்வாதம் தெய்வத்தின் துணை இருந்தால் ரீகவுண்டிங்கில் அவர் ஜெயிச்சா மீண்டும் வந்து உறுதியாக விருதுநகர் மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கார். அதனால் எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். அப்படி இல்லை என்றால் 26 இருக்கிற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அவர் வந்து தேர்தலில் அத்தனை வேட்பாளர்களும் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக நாங்கள் உழைப்போம். கேப்டன் எங்களுக்கு கொடுத்த பாதையில் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.